டேட்டா ஹசார்ட் அண்ட் கண்ட்ரோல் ஹசார்டை வந்து எப்படின்னா என்ன, அதை பற்றி டெக்னிக்ஸ் எப்படிலாம் அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோன்னா, இந்த பைப்லைன் ப்ராசஸர் மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் சைமல்டேனியஸ்லி. ஒரு பைப்லைன்டாக இருக்கிற ப்ராசஸரில் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரே நேரத்தில் ஒர்க் ஆகும். Sometimes conflicts occur that prevent smooth execution of instructions. ஒரு சில நேரம் என்ன ஆகும்னா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு நடுவுலேயே ஒரு சில பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகளை தான் நம்ம வந்து ஹசார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹசார்ட்ஸில் மொத்தம் ரெண்டு இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து டேட்டா ஹசார்ட், இன்னொன்று வந்து கண்ட்ரோல் ஹசார்ட். இதில் வந்து வேரியஸ் டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணி இதை நம்ம ஓவர் கம் பண்ணி நம்மளோட பைப்லைன் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா ஹசார்ட் பற்றி பார்க்க போகிறோம். டெஃபினிஷன் பார்த்தோன்னா, a data hazard occurs when an instruction depends on the result of a previous instruction that has not yet completed execution. அதாவது இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒர்க் ஆக போகுது. அந்த ஒர்க் ஆகும்போது அதில் நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் ஒரு R1ஓ R2ஓ ஏதோ ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்குரிய ஆன்சர் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈஸியாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆட் R1 R2 R3. அப்போ என்ன பண்ணும், R1 அப்படின்றதுக்குள்ள R2 ப்ளஸ் R3யோட வேல்யூ நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். அதே மாதிரி செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, R4 சப் R4 R1 R5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் R4 இஸ் ஈக்குவல் டு R1 மைனஸ் R5 அப்படின்றது இருக்கும். ஸோ இது ரெண்டையும் ஒரே நேரத்தில் ரன் பண்ணால் என்னாகும், அழகாக ஆட் ஆயிரும். அதே சப்ட்ராக்ட்னு போனோன்னா R1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது R1ஓட வேல்யூ என்ன, நமக்கு R1ஓட வேல்யூ R2 ப்ளஸ் R3 அப்படின்றது அந்த நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போது ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோன்னா இது ஒரு ப்ராப்ளமாகவே இருக்காது. ஆனால் ரெண்டையும் சைமல்டேனியஸாக, அதாவது ஒரே நேரத்தில் பண்ணும்போது என்னாகும், R1ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு டேட்டா கிடைக்காம இருக்கும்போது இதை தான் டேட்டா ஹசார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹியர் I2 needs the value of R1 produced by I1. If I1 has not finished, a data hazard occurs. அதாவது I1 அப்படின்றதோட வேல்யூ வந்து நமக்கு, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் 1 அதோட அது வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிருந்தா மட்டும்தான் நம்மளால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும், இல்லைனா நமக்கு டேட்டா ஹசார்ட் அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டெக்னிக்ஸ் டு ஹேண்டில் டேட்டா ஹசார்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பைப்லைன் ஸ்டாலிங். இதை வந்து பபிள் இன்செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸர் பாசஸ் த டிபெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அன்டில் த ரெக்வயர்ட் டேட்டா இஸ் அவைலபிள். அதாவது நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கிளாக் சைக்கிள்ஸ், அதாவது பபிள்ஸ் ஆர் இன்சர்டட் இன்டு த பைப்லைன். ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ட்ராவான கிளாக் சைக்கிள்ஸை இன்ஸ்டால் பண்ணுறாங்க, இன்சர்ட் பண்ணுறாங்க. அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா சிம்பிள் இம்ப்ளிமெண்டேஷன், டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா ரெடியூசஸ் பர்ஃபார்மன்ஸ் டியூ டு டிலேஸ். நம்ம எக்ஸ்ட்ரா கிளாக் சைக்கிள்லாம் நம்ம ஆட் பண்ணுறதுனால பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் டிலே நடக்கும். செகண்டாக பார்த்தோன்னா ஆப்பரண்ட் ஃபார்வர்டிங் இல்லைனா டேட்டா ஃபார்வர்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. த ரிசல்ட் இஸ் ஃபார்வர்டட் டைரக்ட்லி ஃப்ரம் ஒன் பைப்லைன் ஸ்டேஜ் டு அனதர் வித்தவுட் வெயிட்டிங் ஃபார் இட் டு பி ரிட்டன் பேக் டு த ரெஜிஸ்டர். அதாவது இப்போ ஒரு பைப்லைன் ஸ்டேஜில் இருக்குன்னா அது அப்படியே வெயிட் பண்ணாமல் அடுத்த பைப்லைன் ஸ்டேஜுக்கு போயிடும். இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதை டேட்டா இல்லைனா ஆப்பரண்ட் ஃபார்வர்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ எக்ஸிக்யூஷன் ஸ்டேஜில் இருக்கும், அப்புறமா டேரெக்டாக அந்த ரிசல்ட் ஃபார்வர்ட் ஆகிரும், அப்படியே நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும். இந்த மாதிரி நடக்கிறதுனால இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, இது ரெடியூசஸ் ஸ்டால்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் ஸ்பீட். நல்லா ஸ்பீட் அதிகமாக இருக்கும், ஸ்டால்ஸ் வந்து கம்மியாகும். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா இதுக்கு வந்து அடிஷ்னலான ஹார்ட்வேர் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரெஜிஸ்டர் ரீநேமிங். இதில் என்னென்னா யூசஸ் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ரெஜிஸ்டர்ஸ் டு எலிமினேட் ஃபால்ஸ் டிபெண்டன்சிஸ் WAR அண்ட் WAW ஹசார்ட்ஸ். அதாவது இந்த இதில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தோன்னா நம்ம விதவிதமான ஃபிசிக்கல் ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். எதுக்காக யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத டிபெண்டன்சிஸ், அதாவது ஃபால்ஸ் டிபெண்டன்சிஸை எலிமினேட் பண்ணுறதுக்காக. டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா இம்ப்ரூவ்ஸ் பேரலல் எக்ஸிக்யூஷன். அதாவது பேரலாக இதே ஒரே நேரத்தில் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இது வந்து ஹார்ட்வேர் காம்ப்ளெக்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். இது வந்து அதோட டிஸ்அட்வான்டேஜ். கம்பைலர் ஷெடியூலிங் பார்த்தோன்னா த கம்பைலர் ரீஅரேஞ்சஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸோ தட் இண்டிபெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் வைல் வெயிட்டிங் ஃபார் த டிபெண்ட் டேட்டா. இப்போது கம்பைலர் ஷெடியூலிங் அப்படின்னா கம்பைலர் வந்து நம்மளுக்கு ஷெடியூல் பண்ண போகுது. எப்படி ஷெடியூல் பண்ணோம்னா இண்டிபெண்ட்டாக எதை பற்றியும் டிபெண்ட்டாக இல்லாமல் இருக்கிற எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு டிபெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் கீழே வந்து எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி அதுவாக ஷெடியூல் பண்ணிக்கிறது. இதுதான் வந்து கம்பைலர் ஷெடியூலிங்னு சொல்கிறாங்க. இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோன்னா இது வந்து ரெடியூசஸ் பைப்லைன் ஸ்டால்ஸ். அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோன்னா ரெக்வைர்ஸ் சொஃபஸ்டிகேட்டட் கம்பைலர் ஆப்டிமைசேஷன். நம்மளுக்கு வந்து கம்பைலர் வந்து பயங்கரமாக ஆப்டிமைஸ்டாக இருக்கணும், அதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். இப்போ நம்ம செகண்டாக பார்க்க போகிற ஹசார்ட்
control hazard. Control hazard or definition பார்த்தோம்னா a control hazard occurs when the processor encounters a branch or jump instruction and does not know which instruction should be fetched next. அதாவது நம்மளோட ப்ராசஸர் வந்து ஒரு ஜம்ப் இல்லைனா ஒரு பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் எங்கே போகணும் அப்படின்னு தெரியாமல் நின்றுச்சுன்னா அதுதான் நம்மளோட கண்ட்ரோல் ஹசார்ட். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா BEQ R1 R2 LABEL லேபிள். ஸோ த ப்ராசஸர் பார்த்தோன்னா த ப்ராசஸர் மஸ்ட் டிட்டர்மைன் வெதர் த பிரான்ச் இஸ் டேக்கன் பிஃபோர் ஃபெச்சிங் த இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா BEQ அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். BEQ அப்படின்னா பிரான்ச் இஸ் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். இதில் என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா இது ரெஜிஸ்டரில் R1 அண்ட் R2 இது ரெண்டுமே ரெஜிஸ்டர்ஸா, இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து லேபிள் அப்படின்ற இடத்துக்கு போகும், ஜம்ப் ஆகும் டைரெக்டாக. இல்லை ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் சீக்வென்ஷியல் இன்ஸ்ட்ரக்ஷனோட கண்டினியூ ஆகும். இப்போது நம்மளோட CPU BEQ அப்படின்றத பார்த்த உடனே அதுக்கு இமீடியட்டாக என்ன பண்ணணும்னு தெரியாது. இந்த பிரான்ச் எடுக்கணுமா எடுக்க கூடாதா அப்படின்றது தெரியாது. ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணணும், R1 அண்ட் R2ல என்ன இருக்குன்னு பார்க்கணும், அதை கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணிட்டு அது லேபிளுக்கு போகணுமா இல்லை நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகணுமா அப்படின்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த கன்ஃபியூஷன் இருக்கனால இதை நம்ம கண்ட்ரோல் ஹசார்டாக எக்ஸாம்பிளாக வச்சுருக்கோம். வாட் ஆர் த டெக்னிக்ஸ் டு கண்ட்ரோல் ஹசார்ட்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பிரான்ச் ப்ரிடிக்ஷன். பிரான்ச் ப்ரிடிக்ஷனில் த ப்ராசஸர் ப்ரிடிக்ட்ஸ் வெதர் த பிரான்ச் வில் பி டேக்கன் ஆர் நாட் அண்ட் கண்டினியூஸ் எக்ஸிக்யூஷன் அக்கார்டிங்லி. நம்மளோட ப்ராசஸர் வந்து ப்ரிடிக்ட் பண்ண போகுது நம்ம பிரான்ச் எடுக்கணுமா வேணாமா அப்படின்றத அந்த ப்ராசஸரே முடிவெடுத்துட்டு அது கண்டினியூ அக்கார்டிங்காக பண்ணும். அதை வந்து பிரான்ச் ப்ரிடிக்ஷன் சொல்கிறாங்க. இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் பிரான்ச் ப்ரிடிக்ஷன், செகண்ட் வந்து டைனமிக் பிரான்ச் ப்ரிடிக்ஷன். அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா இம்ப்ரூவ்ஸ் பைப்லைன் எஃபிஷியன்சி, பைப்லைனோட எஃபிஷியன்சி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா ராங் ப்ரிடிக்ஷன் காசஸ் பெர்ஃபார்மன்ஸ் லாஸ். தப்பான ப்ரிடிக்ஷன் பண்ணும்போது தப்பாக ப்ரிடிக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு பெர்ஃபார்மன்ஸில் வந்து லாஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு டிலேடு பிரான்ச்சிங் பற்றி பார்க்க போகிறோம். த இன்ஸ்ட்ரக்ஷன் இமீடியட்லி ஆஃப்டர் அ பிரான்ச் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த பிரான்ச் அவுட்கம். அதாவது இப்போ வந்து என்ன இன்ஃபர்மேஷன் ஏதாவது என்ன அவுட்புட் வந்தாலும் சரி, பிரான்ச் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, எடுக்க தேவையில்லாத மாதிரி இருந்தாலும் சரி, டைரெக்டாக நெக்ஸ்ட்டு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அதுதான் டிலேடு பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட நம்ம அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் பைப்லைன் ஸ்டேஜஸ். நம்ம வந்து பைப்லைன் ஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே வந்து பெட்டராக நல்லா வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோன்னா கம்பைலர் காம்ப்ளெக்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பைப்லைன் ஃப்ளஷிங் பார்த்தோன்னா இஃப் அ பிரான்ச் ப்ரிடிக்ஷன் இஸ் ராங், நம்ம ஒரு பிரான்ச் ப்ரிடிக்ஷன் பண்ணும்போது அது தப்பாக நடந்துச்சு அப்படின்னா இன்கரெக்ட்லி ஃபெச்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ரிமூவ். அதாவது தப்பாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆக போகுது, அதாவது ஃப்ளஷ்டு ஃப்ரம் த பைப்லைன். அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா என்ஷூர்ஸ் கரெக்ட் எக்ஸிக்யூஷன், கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படின்றத என்ஷூர் பண்ணும். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா வேஸ்ட் கிளாக் சைக்கிள்ஸ், அதாவது கிளாக் சைக்கிள் ரன் ஆகிறது வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆயிரும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பார்த்தோன்னா பிரான்ச் டார்கெட் பஃபர் BTBன்னு சொல்லுவாங்க. அ ஸ்மால் கேட்சே தட் ஸ்டோர்ஸ் ப்ரீவியஸ்லி யூஸ்டு பிரான்ச் டார்கெட் அட்ரஸஸ். இதில் என்னென்னா ஒரு சின்ன கேட்சே இருக்கும், அதில் வந்து நம்ம ஆல்ரெடி பிரான்ச்சில் டார்கெட் அட்ரஸ் யூஸ் பண்ண எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஹெல்ப்ஸ் ஃபெச் பிரான்ச் டார்கெட்ஸ் குயிக்லி. அதாவது நமக்கு தேவையான பிரான்ச் டார்கெட்ஸ் எல்லாமே குயிக்காக கலெக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா ஃபாஸ்டர் பிரான்ச் ஹேண்டிலிங், பிரான்ச் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். அதே டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஹார்ட்வேர் நமக்கு தேவைப்படும். தேங்க்யூ.